அரை மணி நேரம் கணவனும் மனைவியும் மனசு விட்டு உட்காந்து இதுதான் ப்ராப்ளம், இதுதான் எனக்கு, இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று லைஃப்பில் கிடையவே கிடையாதுங்க. மனசு விட்டு பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அந்த செகண்டோடய போயிடும். அதை விட்டுட்டு கணவன் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறது, மனைவி ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறது, இப்படி தனித்தனியாக போகிறது. உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், எனக்கெல்லாம் பார்த்துக்க தெரியும், என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிற, உனக்கெல்லாம் பார்த்துக்க தெரியும். அது முறை கிடையாதுங்க. நம்மளை நம்பி பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை பார்த்து பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட வர்றாங்களே, அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவங்க மனசு கோணிக்காத மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பண்ணணுங்க. அதுதான் முறை. எல்லாத்தையும் தாண்டி ஈகோன்னு சொல்லி ஒன்று எல்லா பேர்த்தையுமே அவஸ்தைப்பட வைக்குது. அந்த ஈகோ அவங்கக்கிட்டலாம் காட்டணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவங்க நம்ம ஈகோ காமிக்கிறதுக்காண்டி அவங்க நம்ம கட்டிக்கிட்டு வரல. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேரையும் உதறி எதிரிஞ்சு நம்ம கூட வராங்க. ஸோ மனசு விட்டு பேசுங்க. பேசிட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது. உங்கள் 2 பேருக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். யார்கிட்டே அந்த ப்ராப்ளமே போகாது.